தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் ஒவ்வொரு மாதமே நம் வாழ்க்கையில திருப்புமனை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. அந்த வகையில இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களே, அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது என்றுதான் சோழி பிரசனம் சொல்கின்றது. அதாவது ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைற்றுமல்ல, மற்ற கிரகங்களின் இருப்பை வைத்தே மாத ஜோதிடம் சோழி பிரசனத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாத மேஷத்தை பொறுத்த வரைக்கும் விரயசனியாக இருந்தாலும் கூட சில சுப செலவுகள் ஏற்படலாம். அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களால் கவனத்துடன் செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரத்துல எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். குறிப்பிட்ட காலத்துல பொருளாதாரத்துல மிக கடுமையாக போராடிய உங்க வாழ்க்கையில அந்த போராட்டத்தினுடைய நிலைமை மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு அமைத்து தருகின்றது. புதன் 4ஆம் இடத்தில் பலத்துடன் சஞ்சரிப்பதனால எதையும் சாதித்து காட்டுவீர்கள். இந்த சாதித்து காட்டுவீர்கள் என்பது தொழில மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் தான். குறிப்பா 3ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக காணப்படுவதால் நினைத்த காரியம் யாவும் வெற்றியை தரும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். இதுவரை புரியாமல் ஒரு போராட்டமாக இருந்த வாழ்க்கை, குறிப்பா கணவன் மனைவி உறவு, அப்பா பிள்ளைகள் உறவு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒருவரு புரிந்து கொண்டு எதிர்கால நலனை நினைத்து ஒற்றுமை நோக்கி நகர்கின்ற ஒரு தருணமாகத்தான் இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு அமைகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக இருப்பதே இதற்கு காரணம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். வேலையே இல்லையே என்று கலங்கியவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை ராகு இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு அமைத்து தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பதைத்தான் இந்த மாதத்தில் அவர் அறிவுறுத்துகின்றார். அதுவும் 5ஆம் இடத்தில் கேது மன உளைச்சல்கள் உண்டாகும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் உண்டாவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த நிலையை மாறுவதற்கான தன்மையை ராகு அமைத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா தேவையற்ற பேச்சுக்கள் சில சங்கடங்களை தர இருப்பதனால தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலவீனமாக இருப்பதனால வீண் பழி அவமானங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். அந்த நிலையை செவ்வாய் தருவதனால பயம் வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல குரு வரவுக்கு மீறிய செலவுகள் தந்தாலும் அது சுப செலவுகளாகத்தான் அமையும். கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு என்றுமே நற்பலனை தந்ததில்லை. ஆனால் அந்த நிலை இந்த ஆவணி மாதம் மாறும். சுக்கிரம் 6ஆம் இடத்தில் பலவீனமாக இருப்பதனால சில பெண்கள்னால சில பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருந்து விடுங்கள். வாக்குறுதிகளை கொடுக்கும்போது ஒரு முறைக்கு யோசித்து செயல்படுவது சிறப்பு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகிறது. பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். இந்த மாதத்துல இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, கடந்த கால கசப்புகள் மறைக்கக்கூடிய, எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல காலமாக நல்ல கட்டமாகத்தான் இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு அமைகிறது. அதே நேரத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை நான் சொல்லித்தான் தருகிறேன். 1000 வேலைகள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்டுதான் பாருங்களேன். நிறைய இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள், மன ரீதியா உடல் ரீதியா. இந்த மாதத்துல வரக்கூடிய நீங்க செய்ய வேண்டிய என்ன, உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நாராயணனாக இருக்கலாம், நமச்சிவாயனாக இருக்கலாம், கணபதியாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், இல்ல அம்பாலா இருக்கலாம். ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய நாமாக்களை மட்டும் கொஞ்சம் இருந்துதான் பாருங்க. ஒரு 4 மணி நேரம் நீங்கள் செலவு செய்வதனால மேஷராசியினுடைய விரைய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறுவதோடு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைய அருமையான சந்தர்ப்பம். முயன்று பாருங்கள். இறைவனுக்காக இறைவன் எங்க இருக்கின்றார்? உங்ககிட்ட தாங்க இருக்கான்.
அந்த வகையில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட, சனி இப்ப வக்ரகதியில இருந்தாலும் கூட இந்த முயற்சி செய்து பாருங்கள். ஓம் நமோ நாராயணாய என்று இரவு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரை தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள். அல்லது ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதியே நம்ம ஏதோ ஒரு இறை நாமத்தை, ஓ ராம ராம ராமேதி என்ற ராமநாமத்தை சொல்லலாம். உங்கள் மனதில் எந்த இஷ்ட தேவதை அதை செய்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். இது கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியை தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும்.